எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இன்றைக்கி நான் 3 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். மூணு விசில் வந்துருச்சு. குக்கரில் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல இருக்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் குக்கர்லேயே தான் செய்கிறேன். நீங்கள் கடாய் இருந்தாலும் கடாயில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் குருமா வைக்கிறப்போ நல்லா திக் கன்சிஸ்டன்சியோடு வரும். குருமா நல்லாயிருக்கும். கடாயிலையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன மிளகாவாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் பெரிய மிளகாவாக இருக்கவும் 1 சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நீங்கள் பீஸா கட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கையில் மசிச்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கையில் மசிச்சு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 3-4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டால் போதும். இப்போ இதை மிக்ஸியில் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே கடாயில் தான் குருமா செய்கிறீங்க, ஒரு டைம் குக்கரில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். குருமாவும் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு பரிமாறலாம். சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe and follow my channel. Thank you.